கர்த்தருடைய பரிசுநாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தரை ஆராதிக்கும்படிக்கு வந்திருக்கிற உங்கள் அனைவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இப்போ நம்ம எல்லாரும் எழும்பி நிற்போமா வொர்ஷிப் பண்ணுறதுக்கு. கர்த்தருடைய சமூகத்தில் இருக்கிற ஒரு நாள் தாவீது சொல்லுகிறான், வேற ஏதோ ஒரு இடத்தை ரெஃபர் பண்றான். We may not go to those places, but we can say கர்த்தருடைய ஆலய பிரகாரத்தில் இருக்கிற ஒரு நாள் மற்ற வேற எந்த இடத்துல இருக்கிற நாளை காட்டிலும் அருமையான நாள் இல்லையா? ஏன்னா அவருடைய பிரசன்னத்துல அவருடைய வலது வாசத்துல நித்திய பேரின்பம் உண்டு. அதான் வசனம் சொல்லுது. நம்ம ஆராதிக்கும்படிக்கு நம்ம வந்திருக்கிறோம். ஒரு முறை கூட நம்மளை உயிர்த்து சோதனை செய்து நம்ம பார்க்கலாம். இந்த கண்களை மூடி நம்ம இப்பொழுது ஜெபிப்போம். கர்த்தருடைய சமூகத்துல நிக்கிற நாம் ஒரு முறை கூட அவருடைய முகத்தை நோக்கி நம்ம பார்ப்போம். ஐசாயா 40வது அதிகாரத்துல வசனம் சொல்லுது, கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள், அவாந்தர வெளியிலே நம்முடைய தேவனுக்கு பாதையை செவ்வை பண்ணுங்கள் என்றும், பள்ளமெல்லாம் உயர்த்தப்பட்டு சகல மலையும் குன்றும் தாழ்த்தப்பட்டு கோணலானது செவ்வையாகி கரடு முரடானவை சமமாக்கப்படும் என்றும், கர்த்தரின் மகிமை வெளியரங்கமாகும், மாம்சமான யாவும் அதை ஏகமாய் காணும், கர்த்தரின் வாக்கு அதை உரைத்தது என்றும் வனாந்தரத்திலே கூப்பிடுகிற சத்தம் உண்டாயிற்று. கர்த்தருடைய சமூகத்தில் இருக்கிறதா ஒரு முறை கூட ஆராய்ந்திருப்பாங்க. வசனம் சொல்லுது, பள்ளங்களும் மலையும் குன்றும், மலையும் குன்றும் பள்ளங்களும், இந்த மூன்றுமே ஆண்டவர் அட்ரஸ் பண்ண விரும்புகிறார். இந்த நேரத்தில் மலைகள் குன்றுகள், sometimes we exalt ourselves more than we are. சின்ன நம்மளையே நம்மை குறித்து நம்ம சிந்திக்கிற சிந்தனைகள். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு செல்ஃப் சிம்பத்தி எடுத்துக்கலாம். நிறைய நேரம் ஆண்டவரிடத்துல நம்ம கேட்போம், ஆண்டவரே எனக்கு போயா, ஏன் ஆண்டவரே எனக்கு, ஏன் நான் மட்டும், ஏன் எனக்கு மட்டும் இப்படியெல்லாம் நடக்குது, ஆண்டவரே ஏன் என்னை மட்டும் நீங்கள் பார்க்கவே மாட்டேங்கிறீங்க. நம்ம வெளியில் நல்லா பேசுவோம், நம்ம உள்ளுக்குள்ள நம்ம நிறைய கேள்விகள் நம்ம ஆண்டவரிடத்துல கேட்போம். சிறு சிறு மலைகள் குன்றுகள், ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்கள் நமக்கு முன்பாக இருக்கும்போது நம்மளால் ஆராதிக்க முடியாமல் போயிடுது இல்லையா? ஆண்டவர் சொல்றார், அவைகள் எல்லாம் சமமாக்கப்படும், மேக் தம் ஃபிளாட், ஒன்றுமில்லாமல் போகப்படும். உள்ளங்கள் நமக்குள்ள இருக்கிற எம்டினஸ், ஒரு வெறுமை, வொர்ஷிப் பண்ண முடியாதபடிக்கு நமக்குள்ள இருக்கிற தடை, ஏதோ ஒரு அனலும் இல்லாமல், ஒரு குளிரும் இல்லாமல், ஒரு வெதுன்னு ஒரு ஆவின் அனல் இல்லாமல் இருக்கிற ஒரு சூழல். வொர்ஷிப் பண்ண முடியாமல் போகுது இல்லையா? வொர்ஷிப்புக்கு நம்ம எழுதி நிற்கும் போது, ஆண்டவரை நோக்கி நம்ம ஆராதிக்கும் போது நம்ம இடத்துல ஒரு ஃப்ரீடம் இல்லாமல் இருக்கிற மாதிரி உணர்றீங்களா? இப்போ ரைட், நம்ம ஆண்டவர் நம்மளோட கூட பேசுகிறோம். He wants to deal with these three things: மலை, குன்று, பள்ளம். இதில் எது நம்மளுடைய இருதயத்தில் எப்போ இருந்தாலும் கர்த்தருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுப்போம். ஒப்பு கொடுத்த ஆண்டவரிடத்தில் கேட்போம், ஆண்டவரே நான் வொர்ஷிப் பண்ண போகிறேன், பட் I want to worship free. என்னை எதுவும் ஆண்டவரே பைண்ட் பண்ணி வச்சு என் சிந்தனை எங்கேயோ போய் வொர்ஷிப் பண்ணுறதுக்கு எனக்கு I don't feel like, அப்படி இல்லாமல் ஃப்ரீயாக வொர்ஷிப் பண்ணுவதற்கு எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. என் ஆவினால் நிரப்புங்க ஆண்டவரே. ஏதாவது தடை இருக்குமானால், எங்களுக்கும் உங்களுக்கும் நடுவில் ஏதாவது ஒரு தடை இருக்குமானால் வொர்ஷிப் பண்ண முடியாமல், ஆண்டவரே இப்போ ரைட் now God, it doesn't take too long for God to address it. But all
he is expecting us to surrender. இப்படி ஒப்பு கொடுக்கணும் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். தாழ்மை, தாழ்த்தி கர்த்தருடைய சமூகத்திலே தாழ்த்தி ஒப்பு கொடுப்போமா? சொல்லுங்க, ஆண்டவரே நான் எங்களை தாழ்த்தி worship பண்ண போறேன். I just want to worship. நான் ஒரு தீம் பார்க்கு போகும்போது நான் தீம் பார்க்கு போறேன். I just want to do these things. நான் போய் அப்படியே சும்மா உட்காந்துட்டு சும்மா பார்த்துட்டு வரேன். எனக்கு ஒரு பிளான் இருக்கு. அதே போல தானே ஒரே worship பண்ணதுக்குன்னு வந்திருக்கிறோம். ஆனால் பண்ண முடியாம பண்றதுக்கு எனக்கு அந்த ஃபீலிங் இல்லாம, I don't feel like அப்படி இல்லாம ஆண்டவரே என்னை நிரப்புங்க, ஆவியினால நிரப்புங்க அப்படின்னு நம்ம கேட்போம் ஆண்டவரே. திறக்கப்படாத வாசல்களுக்காக நாங்கள் நன்றி சொல்ல வந்திருக்கிறோம். குணமாக்குற நேரத்திற்காக நன்றி சொல்ல வந்திருக்கிறோம். பொறுமையாயிரும் சொல்ல நேரத்திற்காக நன்றி சொல்ல வந்திருக்கிறோம். ஆண்டவரே எங்கள் ஜெபத்தை உடனே கேட்ட நேரத்திற்காக நன்றி சொல்ல வந்திருக்கிறோம். கேட்காம வெயிட் பண்ண நேரத்திற்காக நாங்கள் நன்றி சொல்ல வந்திருக்கிறோம். எல்லாவற்றுக்காக நன்றி சொல்ல வந்திருக்கிறோம். ஆண்டவரே எங்களை ஆசீர்வதிங்க, எங்களை ஆசீர்வதிங்க. வர்ஷிப்பை பிளஸ் பண்ணி கொடுங்கப்பா. இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. அப்படிங்கிறது ஒரு லவ் லாங்குவேஜ் இல்லையா? நம்ம ஆண்டவருடைய சமூகத்தில் நிற்கிறோம். ஆண்டவர் வந்து நம்ம கர்த்தராக இயேசு கிறிஸ்துவ நம்முடைய மணவாளனா நம்ம பார்க்கிறோம். எந்த மணவாட்டியும் மணவாளன் இடத்துல போய் ஐ லவ் யூ அப்படின்னு சொல்ல மாட்டாங்க இல்லையா? worship is emotional involved. ஆண்டவருடைய சமூகத்துல நம்ம நிற்கும் போது நம்முடைய இருதயம் நம்ம நிரம்பி வழிஞ்சு, நம்மளுடைய பாத்திரம் நிரம்பி வழிஞ்சு நம்ம அவரிடத்துல நம்ம நன்றி சொல்லுவோம். அதுதான் நம்ம பண்ண போறோம். இந்த பழைய ஒரு சாங், எல்லாம் இயேசுவே எனக்கு எல்லாம் இயேசுவே அப்படின்னு சொல்லி கர்த்தரை பார்த்து நம்ம சொல்லலாம். ஆண்டவரே நீங்க தான் எனக்கு எல்லாமே, வாழ்விலும் நீங்க தான், தாழ்விலும் நீங்க தான், நீங்க தான் எனக்கு ஆயனும் சகாயனும் நேயனும் உபாயனும், நீங்க தான் எனக்கு தந்தை தாய் இனம் ஜனம் எல்லாமே, என் கவலையில் ஆறுதலும் நீங்க தான், என்னுடைய காரில் உள்ள ஜோதியும் நீங்க தான், என்னுடைய கஷ்ட நோய் படுக்கையில நீ கை கொண்ட என்னுடைய மருத்துவம் ஔஷதம் சொல்லுவாங்க, அந்த மருந்து மெடிசனும் நீங்க தான் சொல்லி மாணவர் பாட்டு சொல்லுங்க. அந்த பாடலாம் பழைய பாடல் நம்ம பாடும்போது லைக் ஜஸ்ட் என்ஜாய் த வர்ஷிப் அண்ட் ஜஸ்ட் டெல் ஹிம் லைக் ஆண்டவரே நீங்க தான் எனக்கு எல்லாமே அப்படின்னு சொல்லி.
கர்த்தருடைய சமூகத்துல. ஆண்டவரே உங்களுக்கு நன்றி அப்பா, உங்களுக்கு நன்றி. அடுத்து ஒரு அருமையான ஒரு சாங். சிங்கக்கிருபையில் நான் விழுந்தேன், அவர் என்னோடு அமர்ந்து இருந்தார். கடந்த ஒரு வாரத்துல இல்ல கடந்த மாசத்துல கடந்த நாட்கள்ல நம்ம நினைவு கூறுவோம். எத்தனை நாள் நம்ம சிங்கக்கிருபையில் இருக்கிறது போல் நம்ம உணர்ந்திருப்போம் இல்லையா? இந்த சுட்டெரிக்கும் அக்கினியில நடந்தது போல் நம்ம உணர்ந்திருப்போம். அன்னைக்கு நம்மளோடு கூட இருந்த ஆண்டவர் இனிமேல் நம்மளோடு கூட இருப்பார். தாவீது அழகா சொல்றான் கோலியாத் முன்னாடி நிற்கும்போது, The Lord who delivered me from the paw of the lion and the paw of the bear, able to deliver me from your hand. இந்த பாட்டை பாடும்போது நம்ம கர்த்தருடைய சமூகத்துல சொல்லுவோம், ஆண்டவரே அன்னைக்கு என்ன நடத்துனீங்கல்ல சிங்கக்கேணியில, அன்னைக்கு என்னோடு கூட இருந்தீங்கல்ல, அன்னைக்கு என்ன சுட்டெரிக்கும் அக்கினியில நடந்த ஆண்டவரே, எனக்கு கொஞ்சம் கூட எனக்கு அதுல ஒரு ஆபத்தே இல்லாம என்னை பாதுகாத்தீங்களா ஆண்டவரே. அன்னைக்கு என்ன செய்தீங்களே, எதிரிகள் என்ன சுற்றி வந்தாங்க ஆபீஸ்ல ஆண்டவரே, எனக்கு நிறைய பேர் எனக்கு விரோதமாய் வந்தாங்க, நான் செஞ்சதெல்லாம் அவங்க செஞ்சுதான் நினைச்சு சொல்லி சொல்லி எனக்கு எவ்வளோ ட்ரபிள் கொடுத்தாங்க ஆண்டவரே. ஆனா ஒரு நாள் கூட நீங்க என்னை கைவிடவே இல்லையே, என்னை கைவிடவே இல்லையே ஆண்டவரே. ராஜ்யமே எடுத்து வந்தா கூட, எத்தனை பேர் எத்தனை சூழ்ச்சிகள் பண்ணா கூட, எத்தனை அகித்தோப்பேலின் ஆலோசனைகளை கர்த்தர் நமக்காய் அபத்தமாக்கி போட்டார் இல்லையா? அவனுடைய சமூகத்தில் நம்ம நன்றி சொல்லுவோம். எத்தனை அகித்தோப்பேலுடைய ஆலோசனைகள். பாடல் அழகா சொல்லுது, ராஜ்யம் எனக்குள்ளே வந்ததால் சூழ்ச்சிகள் என்னை ஒன்றும் செய்யாதே. கர்த்தர் நம்மளோடு கூட இருக்கிறதுனால எந்த அகித்தோப்பேலின் ஆலோசனையும் கர்த்தர் அவமாக்கி போடுறதுக்கு வல்லமை உள்ளவரா இருக்கிறார். ஆமென். ஆமென். கர்த்தருடைய சமூகத்துல உற்சாகமா இந்த பாடல் நம்ம பாடுவோம். கர்த்தர் நாம் மகிமைப்படட்டும்.
அறிக்கை இல்லையா? ஆண்டவருக்கு விசுவாச அறிக்கை பண்ணுறது ரொம்ப பிடிக்கும். அவருடைய இருதயத்துக்கு ரொம்ப ஒரு ஒரு அது அவருடைய நாசியில் வந்து ஒரு ஒரு அரோமா, ஸ்வீட் அரோமா. அது அறிக்கை பண்ண விசுவாச அறிக்கை பண்ணுறது. நிறைய நேரங்கள் நம்முடைய நாவுகளை விசுவாச அறிக்கைக்கு பதிலாக வேற ஏதாவது நெகட்டிவாக பேசும். புருஷன் நம்ம இடத்துல வந்து பேச வரும்போது நம்ம நெகட்டிவாக சொல்லுவோம். இல்லை மனைவி நம்ம இடத்துல பேச வரும்போது நம்ம நெகட்டிவாக சொல்லுவோம். ஆண்டவர் நம்மகிட்ட எதிர்பார்க்குற ஒரு காரியம் விசுவாச அறிக்கை. விசுவாச அறிக்கை. நீரே என்னை காப்பவர், நீரே என்னை காப்பவர். எதிர்நோக்கி இருக்கிற காரியங்கள் ஒருவேளை நான் அடுத்த வாரம் ஆண்டவரே நான் இதை எப்படி நான் கடந்து போக போகிறேன் எனக்கு தெரியல. அந்த பக்கெட் லிஸ்ட் ஆண்டவரே நான் இதை எப்படி நான் கடந்து போக போகிறேன், ஆண்டவரே நான் இதை எப்படி செய்ய போகிறேன், எனக்கு தாண்டி இல்லையே, இது என் கண்களுக்கு முன்பு ஒரு பெரிய காரியமாக இருக்கு. பெரிய ஒரு யோர்தான், அப்படியே கரை புரண்டு ஓடுற ஒரு யோர்தான் மாதிரி இருக்கு. பின்னாடி பார்வோனின் சின்னையும் முன்னாடி சமுத்திரமோ. கர்த்தருக்கு ஒரு பெரிய காரியமே இல்லை. அவரால் முடியாத காரியம் ஒன்றும் இல்லை. கர்த்தரால் செய்யக்கூடாத காரியம் ஒன்றுண்டோ? ஆன்சர் இஸ் நோ. வசனம் ஒரு இடங்களில் சொல்லுங்க, கர்த்தர் நினைத்தருளினார், நினைத்தருளினார். நோவாவை நினைத்தருளினார் இல்லையா? ஆண்டவர் பல நாட்கள் அந்த மூடப்பட்ட அந்த ஷிப்புக்குள்ள கர்த்தர் நோவாவை நினைத்தருளினார். பல நாட்களாக அவமானம் நிந்தை ஆண்டவர் ஹேனாவை நினைத்தார். நினைத்தருளினார் அப்படிங்கிறதுனால அவர் மறந்துட்டாரு. நினைத்தருளினார் என்பதற்கு he started to do what he intended to do. He initiated it because the time has come. ஏற்ற வேளையில், ஏற்ற நேரத்தில், ஏற்ற இடத்துல கர்த்தர் நம்மளை நினைத்தருள்வார். நினைத்தருளிருக்கிறார் இல்லையா? இதுக்கு முன்னாடி just look at the past. எவ்வளோ நேரங்கள் நம்ம சொல்லியிருக்கோம், ஆண்டவரே ரைட் டைம் ஆண்டவரே, இப்போ ரைட் பர்சனை என் வாழ்க்கையில் நீங்கள் கொண்டு வந்தீங்க, ரைட் பர்சனை கொண்டு வந்து எனக்கு உதவி செஞ்சீங்க ஆண்டவரே. I never thought it would happen in my life. அப்படின்னு இத்தனை நாட்கள் நம்ம வந்து நம்ம ஆண்டவருடைய சுபத்தை நம்பி சொல்லுவோம். கர்த்தர் அதெல்லாம் நமக்கு நினைத்தருள்ளார். இன்னும் இன்னைக்கும் இப்போ ஆண்டவரிடத்தில் நீங்கள் பேசிட்டு இருக்கீங்க, ஆண்டவரே அதே போல என்னை நினைத்தருளுங்கப்பா, இந்த காரியத்தில் என்னை நினைத்தருளுங்க. Take time now to just say God, thank you. மறவாமல் என்னை நினைத்தீங்க ஆண்டவரே, எனக்கு நன்றி. மறவாமல் நினைத்தீங்க
செய்கிறியா, தள்ளாட விடவில்லையே. இந்த 2 லைன் வந்து எனக்கு ரொம்ப பேசிச்சு. இப்பொழுதுதான் கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி பார்ப்போம். உங்க வாழ்க்கையில் நிறைய தடைகளை நீங்க ஃபேஸ் பண்றீங்களா? உங்களுடைய நான் எதை செஞ்சாலும் எனக்கு தடையா இருக்கு. நிறைய தடைகளை தெரியும். இது வனாந்திரத்துல ஆறுகளை உண்டாக்குகிறது. Just use the Lord language. ஆண்டவரே, நீங்க என்னை தள்ளாட விடல. I thought I would stumble. I thought நான் விழ போறேன்னு நான் நினைச்சேன். ஆனா நீங்க என்னை விடல. என்னை தாங்கினே, சுமந்தே, தப்பு வைத்தீர். கால்விட கண்ணிக்கும் கண்களை கண்ணீருக்கும் நினைக்கிறேன். வேடனுடைய வலையை எங்க கண்களால பார்த்தோம். சிக்கலாண்டது உனக்கு நன்றி. கண்ணால பார்த்த யோர்தான் நதிக்காக உனக்கு நன்றி. எங்க கண்ணு முன்னாடியே காணாம நீங்க ஆண்டவரே, நீங்க துரத்தி அடித்தீங்க. உனக்கு நன்றி. ஜாயன்ஸ் நன்றி, உனக்கு நன்றி. இன்னைக்கும் இப்பயும் ஆண்டவரே, எனக்கு தடைகள் நிறைய இருக்கு. யாராவது என் கூட உட்காந்து ஜெபிக்க மாட்டாங்களா? யாராவது எனக்காக இதை உதவி செய்ய மாட்டாங்களா? யாராவது ஈவன் அட்லீஸ்ட் கால் பண்ணி உனக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்க மாட்டாங்களா? அப்படின்னு கூட ஒரு சூழ்நிலையில நான் இருக்கிறேன். ஆண்டவரே, யாருமே இல்லாமல் இருக்கிறேன். கர்த்தர் உங்க முகத்தை நோக்கி நீங்க பார்க்கிறார். ஆண்டவர் நினைத்திருக்கிற தேவன். The Lord who remembers us, not just remembers, but the Lord who sees us. ஆகாரை போல எங்கேயோ வழி தெரியாம யாருமே கேட்க முடியாத இடத்துல இருந்து கதறி அழும்போது கூட கர்த்தருடைய கண்கள் ஆகாரை கண்டது போல இன்னைக்கு நம்ம கர்த்தருடைய கண்களை நம்ம காண முடியாது. கர்த்தருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, தடைகளை உடைத்து ஐயா என்னை தள்ளாட விடல. ஆண்டவரே, இன்னைக்கும் இப்பொழுதும் எனக்கு முன்னாடி இருக்கிற காரியங்களை நான் ஒரு முறை கூட ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, கர்த்தாவே, நீங்க எங்களுக்காக யுத்தம் செய்கிறதுனால உனக்கு நன்றி. ஒரு முறை கூட அந்த தடைகளை உடைத்தீரையா நம்ம பாடும்போது கர்த்தருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுங்க. கர்த்தர் உங்களுக்காக யாவையும் செய்து முடிப்பார். யோபு சொல்லுறான், the Lord who does unsearchable things. நம்மளால கிரகிக்க முடியாத காரியங்களை செய்கிற கர்த்தர் அப்படின்னு சொல்லி, that's a big word. கர்த்தர் அந்த காரியங்களை நம்முடைய வாழ்க்கையிலே செய்வார். ஒரு முறை கூட we are going to wrap up the worship time, but just before 2 minutes, just take time. அந்த பாடலை பாடும்போது கர்த்தருடைய சமூகத்தில் நம்ம கேட்போம். So
ஆவினை துடைத்துட்டு தேடின அந்த ஸ்திரீயை போல Lord, we have given everything to you, O Father. Every single piece of us, in us. God, it's you alone. And ஒரே precious jewel மாதிரி நாங்கள் தேடுகிறோம். இந்த ஸ்திரீ அவள் பெருக்கி அவள் விளக்கை கொளுத்தி அவள் என்னெல்லாம் பண்ணணுமோ அப்படியெல்லாம் தேடுறது போல நாங்கள் நம்மை தேடுகிறோம். எங்கள் தேடுறதுக்கு கிருபை கொடுக்கணும். நாங்கள் அண்டி கொள்கிறோம். அப்பா உண்மை சார்ந்து வாழ்வதற்கு எங்களுக்கு கிருபை கொடுங்க. எங்களுக்கு கற்றுத்தாங்க ஆண்டவரே, எங்களுக்கு கற்றுத்தாங்க ஆண்டவரே. எங்களுக்கு தினமும் எங்களுக்கு கற்றுக் கொடுங்கப்பா. எங்கள் வேதம் வாசிக்கும் போது கர்த்தர் எங்களோடு கூட பேசுங்க, ஒவ்வொருவரோடு கூட பேசுங்க ஆண்டவரே. எங்களுடைய வாழ்க்கையில ஆவிக்குரிய வாழ்க்கையில நாங்கள் உறுதியாய் நடக்கும்படிக்கு வலதுபுறம் இடதுபுறம் சாயாமல் நடக்கும்படிக்கு கர்த்தர் இந்த நாட்களில் ஒரு முறை கூட நீங்க திடப்படுத்தும்படியா நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, நாங்கள் உலகத்தை தேடி ஓடாதபடிக்கு கர்த்தர் எங்கள் கால்களை விலக்கி பாதுகாத்துக் கொள்ளுங்க. கண்கள் இச்சைகளை பார்க்காதபடிக்கு எங்கள் கண்களை விலக்கி நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்க. என்னுடைய பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளுங்க. என்னுடைய வாலிப பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளுங்க. என்னுடைய சிறு பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளுங்க. என்னோட கணவன் மனைவி உறவிலே ஒரு தூய்மை இருக்கட்டும், ஒரு பரிசுத்தம் இருக்கட்டும். எங்கள் வீட்டுக்குள்ள ஒரு பரிசுத்தம் இருக்கட்டும் ஆண்டவரே. எங்கள் வீடு அப்பா நீங்க வாசம் பண்ணுகிற வீடா இருக்கட்டும் அப்பா. நமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க எங்கள் வீட்டை பார்க்கும்போது இந்த வீட்டை போல நாங்கள் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லுகிற அளவுக்கு எங்கள் கர்த்தர் எங்கள் வீட்டை நீ நிரப்புவீராக ஆண்டவரே. நமக்கு ஸ்தோத்திரம். பிரசன்னத்தினால அந்த வீடு நிரம்பி இருக்கட்டும். எங்களோட வீடு நிரம்பி இருக்கட்டும். எங்கள் வீட்டில் ஆண்டவரே எசப்பா சண்டை இல்லை, சச்சரவு இல்லை, வாக்குவாதங்கள் இல்லை, டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன்ஸ் இல்லை. நாங்கள் அறிக்கை பண்ணுகிறோம் அப்பா. நமக்கு ஸ்தோத்திரம். ஆவியானவர் கர்த்தாவே எங்களுடைய வீட்டில் நாங்கள் ஆண்டவரே உமக்குன்னு ஒரு சிங்காசனத்தை வைத்திருக்கிறோம். அந்த சிங்காசனத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்க ஆண்டவரே. அப்பா நாங்கள் கொடுக்க மறந்த நாட்களுக்காக நாங்கள் உங்களுடைய சமூகத்தில் மன்னிப்பு கேட்கிறோம் ஆண்டவரே. அந்த சிங்காசனத்தை நாங்களே எடுத்துக்கொண்ட நாட்களுக்காக நாங்கள் மன்னிப்பு கேட்கிறோம் ஆண்டவரே. எங்களுடைய குடும்ப தலைவர்களாக இருக்கிற நாங்கள் மன்னிப்பு கேட்கிறோம். குடும்ப தலைவிகளாக இருக்கிற நாங்கள் மன்னிப்பு கேட்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே எங்கள் வீட்டில் நீங்கள் வாங்க, எங்கள் குடும்ப வாழ்க்கையில நீங்கள் வாங்க ஆண்டவரே. எங்களோடு கூட பேசுங்க, எங்களோடு கூட உறவாடுங்க. உங்களுடைய சத்தத்தை நாங்கள் டெய்லி கேட்கட்டுமே. உங்களுடைய சத்தத்தை நாங்கள் டெய்லி கேட்கட்டுமே. எங்க டெய்லி உள் அறைக்குள்ள அழைத்து செல்லுங்க. ஒரு ஹை லெவல் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை. உள்ள அறைக்குள்ள என்னை அழைத்து செல்லுங்க. என்னோடு கூட உறவாடுங்க, பரிசுத்தப்படுத்துங்க. நீங்க பரிசுத்தராக இருப்பது போல் நாங்களும் எங்களுடைய குடும்பமும் எங்களுடைய பிள்ளைகளும் எங்களுக்கு உண்டான யாவும் பரிசுத்தமா இருக்கட்டும். எங்க பாளையத்துக்குள்ள அசசியான காரியங்கள் வேண்டாம். இருக்குமாயின் கர்த்தர் எடுத்து போடுங்க ஆண்டவர், எடுத்து போடுங்க. கணவன் மனைவியாக எங்களுக்குள்ள அந்த எடுத்து போடுகிற காரியத்துல ஒரு ஒற்றுமையை நீங்க தாங்க ஆண்டவரே. ரெபெக்காளை போல் நாங்கள் ஏதாவது மறைத்து வைத்திருந்தோமா நாங்கள் எடுத்து கொடுக்குறோம். எங்களுடைய கூடாரத்தில் நாங்கள் மறைத்து வைத்திருந்தோமா நாங்கள் எடுத்து கொடுக்குறோம். நாங்கள் எடுத்து போடுகிறோம். இந்த காதடிகளெல்லாம் கழட்டி அன்றோட சீக்கிரமே தூக்கி எறிகிறோம் ஆண்டவரே. இந்த சமூகத்தில் நாங்கள் பெத்தேல வந்து தொழுது கொடுக்குறோம். இந்த நாளில் இப்பொழுது ஆண்டவரை நாங்கள் அறிக்கை பண்ணுகிறோம். குடும்பமாய் வருகிற நாட்கள் ஆண்டவரை நாங்கள் பெத்தேலுக்கு போய் தொழுது கொள்வோம்னு சொல்லி நாங்கள் அறிக்கை பண்ணுகிறோம் அப்பா. நமக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் பொருத்தனை பண்ணுகிறோம். இந்த நாட்களில் இன்னைக்கு ரைட் now காரியங்களை பொருத்தனையை நிறைவேற்றும்படிக்கு எங்களுக்கு உதவி கொடுங்க. உதவி செய்யுங்க. எங்களோடு கூட இருங்க. எங்களை பலப்படுத்துங்க, எங்களை ஆசீர்வதிங்க. இந்த பிரசனை எப்பொழுதும் எங்களோடு கூட இருக்கட்டும். இந்த பிரசனை எங்களுக்கு முன்னாடி போலன்னா எங்களால் ஒரு அடி கூட நகர முடியாது. இந்த பிரசனை எங்களோடு கூட இருக்கட்டும். ஆசீர்வதி கொடுத்தது நல்ல ஜெப வேலைக்காய், வொர்ஷிப் வேலைக்காய் எனக்கு நன்றி. இயேசு மூலம் ஜெபிக்கிறோம்.